வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படவிருப்பதால் பினாங்கில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இவ்வாண்டு அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் நலன் கருதி தைப்பூச திருவிழா சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பு மற்றும் தயார் நிலை பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக LWHPP எனப்படும் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் தெரிவித்தார். சுகாதாரம் அவங்களுடைய நேர்த்தி கடனை எந்த விதமான இடையூறு இல்லாமல் செலுத்துவதற்கு வரக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கு நிறைய சலுகைகள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கடமை உணர்வோடு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 170 பந்தல்கள் இந்த வருடம் போடுறதுக்கு பர்மிட் மனு பண்ணியிருக்காங்க. சில முக்கியமான விதிமுறைகள் நம்ம புதுசாக அறிமுகம் செய்திருக்கோம். அதோடு ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறாக இருப்பதை தவிர்க்க ரத காவடிகளும் முன்கூட்டியே பெர்மிட்டுக்கு விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும் என்றும் ராயர் அறிவுறுத்தினார். தைப்பூச தினத்தன்று கூட்ட நெரிசலை தவிர்க்க பக்தர்கள், குறிப்பாக பெண்கள், சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் முன்கூட்டியே அல்லது ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தங்களது நேர்த்தி கடனை செலுத்தலாம் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். சில பேர் சொல்கிறாங்க 1ஆம் தேதி தான் அந்த பூச நட்சத்திரம் வருது அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் நீங்கள் வரும்போது கூட்ட நெரிசல், பயங்கரமான நெரிசலாக இருக்கும். அதனால தான் நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய ஒரு மறுபடியும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது கட்டளை கிடையாது, இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. இந்த நெரிசலை தவிர்ப்பதற்கு வயதானவர்கள், குழந்தை செல்வங்களோட வரவங்க, கரும்பு காவடி எடுக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள், நீங்களாம் உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே நீங்கள் வரலாம். மற்றொரு நிலவரத்தில் தைப்பூச திருவிழாவிற்கு ஒரு நாள் முன்னதாக லெபோ குயினில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தங்க ரதமும், லெபோ பினாங்கில் உள்ள நகரத்தார் கோவில் வீடு ஆலயத்தில் இருந்து வெள்ளி ரதமும் புறப்படும் என்று ராயர் தெரிவித்தார். அதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களும் ரத ஊர்வலத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மறுபடியும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, அதாவது முருகன் அருளால் எப்படியாவது நம்ம ஒரு 11:30 மணி 12 மணிக்குள்ளே கோயில் வளாகத்தில் சேர்ந்துடணும் அப்படின்னு யோசனை பண்ணுறோம். அதனால தான் கொஞ்சம் முன் ஏற்பாடுகள் செய்து கொஞ்சம் முன்கூட்டியே வெளியாகலாம் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணுறேன். அதாவது சில சமயத்தில் 6 மணிக்கு நீங்கள் வெளியாகும் போது அந்தந்த இடத்துல நீங்கள் தீவாரத்தில் எடுக்கும்போது கொஞ்சம் தாமதமாகிடுது. அதனால தான் நம்ம கொஞ்சம் முடிந்தால் 5 மணி 5:30 மணிக்குள்ளே வெளியாகணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். 2026ஆம் ஆண்டு தைப்பூச கொண்டாட்டம் தொடர்பில் பிரணாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் வழி ராயர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.